என்னுடைய அதிசார கதி நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். இப்போது மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒரு ராசினருக்கும் என்ன பலன் நடக்கும், அட்சய லக்ன பദ്ധதி மூலமாக என்ன பலன் நடக்கும்ன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். குரு பார்த்திங்கன்னா மகர ராசியிலேருந்து 6/4/2021 ஏப்ரல் மாதம் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயணிக்க போகிறார். ஆக்சுவலாக இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது ஒரு ராசினருக்கும் என்ன நடக்கும்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதி மூலமாக இது இதனுடைய பலன்கள் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அட்சய லக்ன பദ്ധதியில் பார்த்திங்கன்னா அட்சய ராசின்னு இருக்குது, ஏஎல்பி லக்னம்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும். இந்த ஏஎல்பி லக்னம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் கீழே இப்போது யூடியூப் சேனல் கீழே இப்போது லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்கள் ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்றது வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏஎல்பி லக்னத்துக்கும் சரி அட்சய ராசிக்கும் சரி நீங்கள் இந்த பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏஎல்பி லக்னம் என்னன்னா ஒருத்தருக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பார். அவர் 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா இப்போ ஏஎல்பி லக்னம் சுமாராக மேஷம் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷத்துலேருந்து அவர் அந்த ராசி குருவினுடைய அதிசாரகதி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருத்தர் 30 வயசு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பார். அவருடைய ஏஎல்பி லக்னம் மேஷம் வரும். இப்போ அவருக்கும் ஏஎல்பி லக்னம் அங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்படி அந்த ஏஎல்பி லக்னத்திலேருந்து நீங்கள் குருவினுடைய அதிசார கதியினுடைய பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக வரும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது அட்சய ராசி, இப்போ அதுலேயே அட்சய ராசின்னு இருக்குது. இப்போது அந்த அட்சய ராசியில் ஒருத்தர் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா கேது திசை நடக்கும், இல்லை சுக்கிர திசை நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவருடைய தசா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது திசை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தும் சுக்கிர திசைனா பரணி நட்சத்திரத்தில் இருந்தும் திசை நடக்கும். இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருப்பார். அவருக்கு சுக்கிர திசை நடக்குது, சூரிய திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அட்சய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ ராசியாக வரும். உங்களுக்கு அதிலிருந்து குருவினுடைய அதிசார கதியை அந்த ஏஎல்பி ராசி அட்சய ராசியிலிருந்து குருவினுடைய அதிசார கதியினுடைய பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? இப்போ பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு உங்கள் ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஏஎல்பி லக்னத்தை நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வரும். ஓகேங்களா? இப்போ பலன்களுக்குள்ளே போகும். சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாகவும், இல்லை மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரனுடைய முதல் பாகம் உங்களுடைய அட்சய ராசி, அதாவது கேது திசை, சுக்கிர திசை, அதுக்கப்புறம் சூரிய திசை, மகம், பூரம், உத்திரம், அந்த இடத்துல உங்களுக்கு அட்சய ராசி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அட்சய ராசி செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த குரு வந்திருக்காரு. அதன் மூலமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னா சரியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனமகிழ்ச்சி உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். ப்ளஸ் உங்களுடைய தாய் மூலமாக அனுகூலமான செய்திகள் சேரும்.
உங்களுடைய தகப்பனார் வகையில் வந்து அனுகூலமான ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஏஎல்பி அட்சய ராசிக்கு 7ஆம் பாவத்தில் போகக்கூடிய குரு உங்களுக்கு சகலவிதமான விஷயத்துலேயே வந்து பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் இது சரியாக இருக்கும் ஆக்சுவலாக. ரெண்டாவது, நீங்கள் செலவு செய்கிற விதங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் குரு வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார் ஆக்சுவலாக. அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணி பட்ஜெட் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.